அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பாடாலூர் ஜாமியா மக்தப் சாலையில் தான் இருக்கிறேன். என்னுடைய பேர் முகமது அப்சர். என்னுடைய ப்ராஜெக்ட் வாழ்க்கை பயணம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார், உங்களுடைய குழந்தைகளை உங்கள் கண்ணிற்கு குளிர்ச்சியாக நாங்கள் படைத்திருக்கிறோம். மேலும் மனிதர்களையும் என்னை வணங்குவதை தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை. வழிகாட்டால் சில தீமையான பாதையில் சொல்வது, ஜக்காத் கொடுப்பது, உறவினர்களுடன் சேர்ந்து வாழ்வது, தீமையான பாதை சென்றவர்கள் மது, சினிமா, வட்டி, உறவை முறித்தல் போன்ற தீய செயல்களில் ஈடுபடுகிறார்கள். நல்ல பாதையில் வந்தாலும் தீய பாதையில் வந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியது ஆகும். மரணத்திற்கு பின்பு மறுமை நாள். அந்த நாளில் ஆட்சி அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவர்கள் இடையில் தீர்ப்பு வழங்குவதும் அவனே. நன்மையான பாதையில் வந்தவர்களுக்கு அவர்கள் செய்த நன்மைக்கேற்ப சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பார். தீமையான பாதையில் வந்தவர்களுக்கு அவர்கள் செய்த தீமைக்கேற்ப நரகத்தில் தண்டனையும் கொடுப்பார். இதில் நமது நிலைமை என்ன? சற்று சிந்தித்து பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.